நம்ம பிள்ளைகளை தொழுகைக்கு பழக்குவதை போல நோன்புக்கும் பழக்கப்படுத்துகிற ஒரு அருமையான காலம், ஒரு அருமையான வாய்ப்பை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தந்திருக்கிறார். இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழமை இந்த 3 நாட்கள் அல்லாம ஒவ்வொரு வாரமும் 2 நாட்கள் ஸல்லல்லாஹு நோன்பு வைப்பாங்க. திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை வியாழக்கிழமை இந்த 2 நாளும் நோன்பு வைக்கக்கூடிய பழக்கம் சுன்னத்து ஸல்லல்லாஹுடைய வழமையாக இருந்தது. இப்ப ஐயாமுல் பீர் வியாழக்கிழமை கிடைக்கிறதுனால அந்த ஒத்த நோன்பு ஐயாமுல் பீருடைய நோம்பாவும் ஆயிடும். வியாழக்கிழமை ஸல்லல்லாஹு நோற்ற சுன்னத்தான நோன்புக்குண்டான வாய்ப்பையும் பெற்றுத்தரும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் நமக்கும் வருகிற காலத்தில் ரமலானுடைய காலத்தில் இப்பவே வயசானவங்க கூட பழக்க வேண்டியதா இருக்கு. பிள்ளைங்களை மட்டும் இல்ல, முதல்லதான் பிள்ளைங்களை பழக்க வேண்டியது இருந்துச்சு. இப்ப பிள்ளைங்கள்லாம் ஆசையா நோன்பு வச்சிடுறாங்க. இப்ப பழக்கப்படுத்த வேண்டியது யாரு அப்படின்னா சுகர் பேஷண்ட், பிபி பேஷண்ட். இப்ப அவங்க எல்லாம் 50 வயசை கடந்தவங்க, 60 வயசை கடந்தவங்க, அவங்க தான் வந்து கேட்பாங்க, ஏதாவது பரிகாரம் ஏதாவது இருக்கா, நோம்பு விட்டுருலாமா ரமலான்ல, ஏதாவது அரிசி கொடுத்தா காசு கொடுத்தா லெவல் பண்ணிடலாமா, ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு வந்து கேட்பாங்க. உண்மையிலே முடியாதவங்களுக்கு அந்த வாய்ப்பை மார்க்கம் தருகிறது. ஆனா எப்படியாவது தப்பிக்கலாமான்னு நினைக்கிறவங்களுக்கு அப்படி இருக்கக்கூடாது. ஆசை வேணும், செய்யணும், அதை நோக்கணும் என்கிற ஆசை வேணும். இப்ப பொறுத்தவரை பெரியவங்களுக்கு தான் இந்த நோன்பை பழக்கப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே வருகிற ரஜபனுடைய ஷாபானுடைய காலங்களில் இந்த ஐயாமுல் பீர் என்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த இந்த 3 நோன்புகளை, சுன்னத்தான 3 நோன்புகளை நோக்கக்கூடிய வாய்ப்பை நாம் பெற வேண்டும். ஒரே ஒரு மாசத்துல மட்டும், ஏன்னா இந்த தொடர் வந்ததுனால ஐயாமுல் பீர் ஒவ்வொரு மாதமும் பிறை 13, 14, 15 நோக்கணும். ஒரே ஒரு மாசத்துல மட்டும் நோக்க முடியாத சூழல் வரும். துல்ஹஜ் மாசம், துல்ஹஜ் மாசத்துல பிறை 10 பெருநாள் கொண்டாடிடுவோம், ஹஜ் பெருநாள். பிற 11, 12, 13 இந்த 3 நாட்கள் ஐயாமு தஷ்ரீக். ஐயாமு தஷ்ரீக்ல நோன்பு வைக்கிறது ஹராம், நோன்பு வைக்க கூடாது. ஹஜ் பெருநாளைக்கு பிறகு வருகிற 3 நாள், பிற 11, 12, 13 இருக்கு. இந்த 3 நாட்கள்ல நோன்பு வைக்கிறது ஹராம், நோன்பு வைக்க கூடாது. அப்ப பிற 13 நோன்பை என்ன செய்யறது, ஐயாமுல் பீருடைய நோன்பை என்ன செய்யறதுன்னா அந்த சந்தர்ப்பத்துல துல்ஹஜ் மாசத்தினுடைய பிறை 13 மட்டும் வைக்க கூடாது, 14, 15 மட்டும் வச்சுக்கணும். நம்ம பொதுவாக அல்லாஹ்வுடைய கிருபையில அல்லாஹ் பெரிய பாக்கியத்தை நம்முடைய பள்ளிக்கு, லஜ்னத்துல் முஸ்லிமீன் பள்ளிக்கு தந்தா ஒவ்வொரு மாதமும் ஐயாமுல் பீருடைய நோன்பு நோக்கக்கூடியவர்கள் கூடிக்கிட்டே இருக்கிறாங்க. 50 பேர் 100 பேர் வரைக்கும் நோன்பு திறக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். ஒவ்வொரு மாசமும் ஐயாமுல் பீருடைய தகவல்களையும் நம்ம ஜமாத்துக்கு தெரிவித்துக் கொண்டு இருக்கிறோம்.